Hello students, welcome to IASBYHEART. How do we master this elimination technique? எல்லாரும் சொல்றாங்க, how do I do that? With minimum knowledge. Like இப்போ 1 year தான் prepare பண்ணிருக்கீங்க, இதுதான் உங்க first attempt, you are very new to UPSC. அப்ப கூட you can master this elimination technique. How do we do that? First, remember, common sense is not so common. Because இப்போ நான் பார்த்த questions பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதில் நம்ம யூஸ் பண்ணது வெறும் காமன் சென்ஸ் மட்டும்தான். 1 year 1.5 years ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருமே அப்போ ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணும். ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க? பிகாஸ் அந்த நேரத்தில் இருக்க ப்ரெஷர், நிறையா பேருக்கு டக்குன்னு அந்த காமன் சென்ஸ் வர மாட்டேங்குது. இதெல்லாம் தான் நமக்கு அட்வான்டேஜஸாக யூஸ் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் டிப் அண்ட் ட்ரிக் ஃபார் எலிமினேஷன் டெக்னிக், இது எப்படி மாஸ்டர் பண்ணணுங்கிறது தான் இப்போ நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். வித் ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் ஃப்ரம் திஸ் இயர்ஸ் கொஷின். Look for opposite answer choices. One of them can be the right answer. For example, இப்போ பாருங்களேன், part 4 of the constitution நமக்கு தெரியும், it is DPSP. ஒருவேளை உங்களுக்கு தெரியலனா கூட they shall be enforceable by court, they shall not be enforceable by court. So obviously இந்த ரெண்டுல ஒன்று தானே கரெக்டாக இருந்திருக்கணும். For example, இந்த ஆப்ஷனில் இப்போ 1 2 ஒன்லி அப்படின்னு இருக்குன்னு வைங்களேன், இல்லைனா 1 2 3 அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த ரெண்டு ஆப்ஷன் நீங்கள் எலிமினேட் பண்ணிடலாம். ஏன்னா ஒன்று ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வரும், இல்லை செகண்ட் ஆப்ஷன் வரும். இது ரெண்டும் ஒன்றா வர வாய்ப்பே இல்லை. இதுக்கு மேலே தான் நீங்கள் படிக்கிற நாலேஜை அப்ளை பண்ணும். டிபிஎஸ்பி தான் பார்ட் 4 அப்படின்னு தெரிஞ்சிருந்ததுன்னா இதை நீங்கள் அவுட்ரைட் எலிமினேட் பண்ணிவிட்டு நம்ம கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். லுக் ஃபார் லுக் அலைக் சாய்ஸஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த கொஷின் பாருங்களேன், லீசா பாத்ஃபைண்டர் அண்ட் இவால்வ்டு லீசா. ஸோ இதுவே ரெண்டு ஆப்ஷன் ஆக்கியபை பண்ணியிருக்கும் போது இது ரெண்டில் ஏதாவது ஒன்றா தான் ஆப்ஷனாக இருக்க நிறைய சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், ஆன்சர் சாய்ஸ் வித் ஒன்லி, ஆல்வேஸ், நெவர், நோ, ஆல் இதெல்லாம் யூஸ்வலி ராங்காக இருக்கும். பிகாஸ் நம்ம எந்த ஒரு விஷயத்துமே இப்படி மட்டும்தான் நடக்கும், எப்போவுமே இது நடக்கும், இது நடக்கவே நடக்காது, அப்புறம் எல்லாமே இப்படி தான், அந்த மாதிரி நம்ம எப்போவுமே டூ ஜென்ரலைஸ் பண்ண முடியாது. இதை தான் நம்ம ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போது நிமோனோகாக்கல் கான்ஜுகேட் வேக்சின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில் லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், தீஸ் வேக்சின் ஹவ் நோ சைட் எஃபெக்ட்ஸ், நோ அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ். எந்த ஒரு டேப்லெட்டாக இருக்கட்டும், சாதாரண கால்பால், சாதாரண டோலோ 650K, சில பேருக்கு அதை எடுத்தால் சைடு எஃபெக்ட்ஸ் உண்டு, அட்லீஸ்ட் தலையாவது வலிக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த வேக்சினுக்கு சைடு எஃபெக்டே கிடையாது, அலர்ஜிக் ரியாக்ஷனே வராது அப்படிங்கிறது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. அட்லீஸ்ட் இது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்குது, இது உண்மையாக இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனால் இது தப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னாவது உங்களுக்கு புரியணும். அதை நீங்கள் எலிமினேட் பண்ணினாலே ரெண்டு ஆப்ஷன் எலிமினேட் ஆகிடுது. இப்போ நீங்கள் எதை சூஸ் பண்ணாலும் 50% கரெக்டாக வாய்ப்பு இருக்குது. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், dependence on antibiotics that are not effective against drug resistant bacteria can be reduced. இது ஒரு சேஃபர் ஸ்டேட்மெண்ட்டாக தோணுது. ஸோ ஒரு கொஷின் பார்த்ததும் எந்த ஸ்டேட்மெண்ட்டில் கொஷின் பேப்பர் செட்டர் இதில் ட்விஸ்ட் பண்ணியிருக்க சான்ஸ் இருக்குது, இதில் எதை அவர் ஈஸியாக மாற்றிருக்கலாம், இல்லைனா எந்த ஸ்டேட்மெண்ட் அவராக உருவாக்கியிருக்கலாம், இதை ரெண்டை கண்டுபிடிக்கிறதா நம்மளோட ஃபர்ஸ்ட் டாஸ்க். செகண்ட் டாஸ்க் என்னென்னா, எந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தா ஹார்ம்லெஸ்ஸாக தெரியுது, எந்த ஸ்டேட்மெண்ட் சேஃப் அப்படின்னு உங்களுக்கு தோணுது, பெருசாக ஃபேக்ட்ஸ் கிடையாது, ஓகே இது உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். சேஃபர் ஸ்டேட்மெண்ட்டும் ட்விஸ்டட் ஸ்டேட்மெண்ட்டையும் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறது தான் உங்களோட டாஸ்க். லெட்ஸ் கம் டு த நெக்ஸ்ட் கொஷின், 70th கொஷின், பிளாக் செயின் டெக்னாலஜி. இதை பற்றி நம்ம நிறைய படிச்சிருக்கோம். இதில் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன், த ஸ்ட்ரக்சர் அண்ட் டிசைன் ஆஃப் பிளாக் செயின் is such that all the data is about cryptocurrency only. ஏன் பிளாக் செயினுங்கிறது என்ன? ஒரு டெக்னாலஜி, அதை யூஸ் பண்ணி வந்தது கிரிப்டோ கரன்சி. ஸோ ஒரு டெக்னாலஜியை நீங்கள் கிரிப்டோ கரன்சிக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறது ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ஈஸியாக எலிமினேட் பண்ணியிருக்கலாம். கொஞ்சம் நியூஸ் பேப்பர் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பிளாக் செயின் டெக்னாலஜி வச்சு எலெக்ஷன்ஸ் ஹெல்ப் பண்ணலாம், பேங்கிங்க்கு ஹெல்ப் பண்ணலாம், அப்புறம் ஹாஸ்பிட்டல் விசிட்டர்ஸ் நோட் பண்ணலாம், அவங்களோட டீட்டெயில்ஸை நோட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நியூஸ் பேப்பர் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நாலேஜ் வந்திருக்கும். அதுதான் பேசிக் நாலேஜ் தட் யூ ஹவ் கெயின்ட் த்ரூ திஸ் 1 year ப்ரிப்பரேஷன். இந்த பேசிக் நாலேஜ் ப்ளஸ் இந்த ட்ரிக்ஸ் தான் உங்களை இந்த ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ ஒரு டெக்னாலஜியை ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட். நவ் அகெயின் 50% சான்ஸ் ஆஃப் கெட்டிங் த ரைட் ஆன்சர். Now, fourth one, always eliminate extreme statements.
நான் முன்னாடி சொன்ன எக்ஸ்ட்ரீம் வேர்ட்ஸ் நோ, நெவர், ஆல்வேஸ் அந்த மாதிரி வேர்ட்ஸ் ஓகே. சில சமயம் ஸ்டேட்மெண்ட்டே எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இயர் கொஷின் பேப்பர் பாருங்களேன், சோலார் வாட்டர் பம்ப்ஸ், அதாவது கவர்மெண்ட் இதை பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்கு. அது நமக்கு தெரியும், பேப்பர் படிச்சிருக்கோம், ஒன் இயர் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன், இட் கேன் பி யூஸ்ட் ஃபார் ரன்னிங் சர்ஃபேஸ் பம்ப்ஸ் அண்ட் நாட் ஃபார் சப்மர்சிபிள் பம்ப்ஸ். செகண்ட் ஸ்டேட்மெண்ட், இட் கேன் பி யூஸ்ட் ஃபார் ரன்னிங் சென்ட்ரிஃபியூகல் பம்ப்ஸ், நாட் த ஒன் வித் பிஸ்டன். இப்படி பாதி டிஸ்அட்வான்டேஜ், பாதி தான் யூஸ் பண்ண முடியும், மீதி பாதியில் யூஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக தப்பாக தான் இருக்கும். எப்போவுமே யூபிஎஸ்சியில் இதுக்கு யூஸ் பண்ணலாம், ஆனால் அதுக்கு பண்ண முடியாது. ஏசி கரண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும், ஆனால் டிசி கரண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணாது. ஸோ சர்ஃபேஸ் பம்பில் யூஸ் பண்ணலாம், சப்மர்சிபிள் பம்ப்ஸில் யூஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி இருந்தாலே all those statements will be surely wrong. Hence the correct answer is D, neither 1 nor 2. Let me prove my point again. 39th question, in the case of all cereals, pulses and oil seeds, the MSP is unlimited in any state of India or UT. பாருங்க எவ்வளோ extreme words இருக்கு. Hence the statements become very extreme. All cereals, pulses and oil seeds is unlimited in any state of India. See how much words, எவ்வளோ யூபிஎஸ்சி உங்களுக்கு க்ளூ கொடுக்குது பாருங்க. ப்ளீஸ் ரிஜெக்ட் தி ஸ்டேட்மெண்ட்னு யூபிஎஸ்சியே கேட்குற மாதிரி இருக்கு. Let's look at the next one. In the case of cereals and pulses, the MSP is fixed in any state at a level to which the market price will never rise. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, MSP will be greater than the market price. இது நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். அட்லீஸ்ட் MSPயோட ஃபுல் ஃபார்ம் என்னது, இதுக்கு பேரே மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ். இது எப்படி மார்க்கெட் ப்ரைஸை விட அதிகமாக இருக்கும்? அந்த மாதிரி கொஞ்சம் லாஜிக் ப்ளஸ் இந்த கொஞ்சம் ட்ரிக்ஸ், ஆல்னு இருக்குது, எனி ஸ்டேட்னு இருக்குது, இதெல்லாம் வச்சு நீங்கள் இதை ரிஜெக்ட் பண்ணிங்கனாலே டி, நெய்தர் 1 nor 2 தான் ஆன்சர்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஆல்வேஸ் எலிமினேட் எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட்ஸ். நெக்ஸ்ட், இஃப் யூபிஎஸ்சி யூசஸ் த வேர்ட் கேன் in science and technology question, that choice has a high probability of being correct. For example, science and technologyங்கிறது ஒரு இவால்வ் ஆகி வர ஃபீல்டு. அதில் கேன் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன மீனிங், இதை பண்ணலாம், இதை பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வரும்போது நம்மளால் அது முடியாதுன்னு சொல்லவே முடியாது. லெட் மீ எலாபரேட். 52nd question பாருங்கள். At present level of technology, which of the above activities can be successfully carried out by drones? ட்ரோன்ஸ் வச்சு நம்ம இப்போ நிறையா பண்ணிகிட்ருக்கோம், நியூஸ் பேப்பரில் நிறையா வருது. என்னெல்லாம் பண்ணலாம்? பெஸ்டிசைட்ஸ் ஆன் அ க்ராப் ஃபீல்டு யூ கேன் ஸ்ப்ரே, இன்ஸ்பெக்டிங் ஆக்டிவ் வல்கனோ கிரேட்டர்ஸ், கலெக்டிங் பிரெத் சாம்பிள்ஸ் ஃப்ரம் வேல்ஸ் ஃபார் டிஎன்ஏ அனாலிசிஸ். இதெல்லாம் பண்ண முடியுமா? ட்ரோன்ஸ் நினச்சா பண்ணலாமா? நம்ம அதுக்கேற்ற மாதிரி அதை டிசைன் பண்ணால் பண்ணலாம். ஸோ ஆல் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். நீங்கள் உங்களுக்குள்ளே பேசிக்கணும், எப்படி அந்த கொஷின் பேப்பர் செட்டர் இதை பண்ணியிருப்பார். ஃபார் எக்ஸாம்பிள் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் மேலே உங்களுக்கு டவுட் வரலாம். ஒரு வேலோட பிரெத் சாம்பிளை ஒரு ட்ரோன்னால் எடுக்க முடியுமா அப்படிலாம் யோசிக்கலாம். நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு கொஷின் பேப்பர் செட்டரால் திடீர்னு இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவராலேயே உருவாக்க முடியுமா? இது அவருக்கா தோணி இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் பண்ண முடியுமா? எங்கேயோ அவர் படிச்சிருக்காரு, அது நமக்காக இந்த கொஷினில் தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டாக வச்சுருக்காரு. ஸோ நீங்கள் கொஞ்சம் கொஷின் பேப்பர் செட்டர் மைண்டுக்குள்ளேயும் போய் யோசிக்கணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். வித் த ப்ரெசன்ட் ஸ்டேட் ஆஃப் டெவலப்மெண்ட், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கேன் எஃபெக்டிவ்லி டூ விச் ஆஃப் த ஃபாலோயிங்? இதெல்லாம் பண்ணலாம். எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் குறைக்க முடியுமா? வாய்ப்பு இருக்குது. கிரியேட் மீனிங்ஃபுல் ஷார்ட் ஸ்டோரிஸ் அண்ட் சாங். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அலெக்ஸா கிட்ட ப்ளே சாங்னு சொல்கிற ப்ளே பண்ணுது, இன்னும் கொஞ்சம் ப்ரோக்ராம் பண்ணி அதாலேயே சாங்ஸ் க்ரியேட் பண்ண வைக்கிறதுக்கு நம்மளால் முடியும். அப்புறம் டிசீஸ் டயக்னோஸ் பண்ண முடியும், டெக்ஸ்ட் டு ஸ்பீச் மாற்றலாம், ஒயர்லெஸ் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, இதெல்லாம் பண்ண முடியுமான்னு தான் கேட்குறாங்க. இதெல்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு மனுஷன் இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணால் கண்டிப்பாக பண்ணலாம். அவ்வளோதான். நீங்கள் உங்கள் மதர் டங்லேயே கொஞ்சம் பேசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே இந்த கொஷினை எப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படின்னு தெரியும். So the correct answer is D. Next one, if UPSC specifically mentions any numerical value in the answer, that answer choice has a high probability of being wrong. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு எக்ஸாமினருக்கு ரொம்ப கஷ்டமான வேலை என்னன்னா ராங் ஸ்டேட்மெண்ட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது. கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டை எங்கே வேணால் எடுக்கலாம், நியூஸ் பேப்பர்லேருந்து எடுக்கலாம், அவ்வளோ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இருக்குது மார்க்கெட்டில், அதுலேருந்து எடுக்கலாம்.
அவன் அந்த ஸ்டேட்மெண்ட்டை எப்படி ராங்காக மாற்றுறது அது அவருக்கு ரொம்ப கஷ்டமான வேலை. ஸோ என்ன பண்ணுவாங்க, ஒன் ஆஃப் தி ஈஸியஸ்ட் அண்ட் நைவ் மெத்தட்ஸ் டு டூ இஸ் டு சேஞ்ச் த நியூமெரிக்கல் வேல்யூஸ். எஸ், UPSC டஸ் தட். For example, in the ocean mean temperature, which of the following statement is correct? OMT is measured up to a depth of 26 degrees Celsius, which is 129 meters. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது இது ரெண்டில் எந்த நியூமெரிக்கல் வேல்யூவை வேணாலும் அவங்க மாற்றிருக்கலாம். ஓகேயா, அது உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். மற்றபடி OMTனா என்னன்னு தெரிஞ்சிருக்க தேவையில்லை, கரெக்டாக 26 டிகிரி செல்சியஸா அது தெரிஞ்சிருக்க தேவையில்லை, அதெல்லாம் தேவையில்லை. நியூமெரிக்கல் வேல்யூ இருக்குது, இதை எக்ஸாமினர் ஈஸியாக மாற்றிருக்கலாம், அதனால இந்த ஆப்ஷனை விட்டுட்டு நம்ம இதை பார்க்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணியிருந்தால் போதும். Ocean mean temperature is collected during January and March and can be used in assessing whether the amount of rainfall in monsoon will be less or more. January and Marchல நம்ம அசஸ் பண்ணாதான் நமக்கு மான்சூன் எப்போ வரும், ஜூன் ஜூலையில் வருமா, அப்போது கரெக்டாக இருக்கும். ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் சீம்ஸ் டு பி கரெக்ட் அப்படின்னு நம்ம கரெக்ட் ஆன்சர் மார்க் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஆதார் மெட்டாடேட்டா. இட் cannot be stored for more than 3 months. இந்த 3 வந்து ஒரிஜினலாக என்ன வேணால் இருந்திருக்கலாம், 3ஆக இருந்திருக்கலாம், 6ஆக இருந்திருக்கலாம், 9ஆக இருக்கலாம், 18 மந்த்ஸாக இருந்திருக்கலாம், என்னவா வேணால் இருந்திருக்கலாம். இந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸாமினரால் ஈஸியாக ட்விஸ்ட் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் சந்தேகப்படுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா போதும். அப்புறம் ஆதார் இஸ் மேண்டேட்ரி ஃபார் ஒப்டெய்னிங் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸ். இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்டே உயிர் சம்மந்தமான விஷயம், ஆனால் ஆதார் இருந்தால் தான் நாங்கள் உங்களுக்கு தருவேன் அப்படின்னு சொல்லுவாங்களா அப்படின்னு கொஞ்சம் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். த கரெக்ட் ஆன்சர் இஸ் 1 and 4 only. நெக்ஸ்ட் ஒன், 36% ஆஃப் இந்தியாஸ் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆர் கிளாசிஃபைட் ஆஸ் ஓவர் எக்ஸ்ப்ளாய்டட் ஆர் கிரிட்டிக்கல். இது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு நீங்கள் தான் யோசிக்கணும். ஒருவேளை 26 36ன்னு மாற்றிருக்காங்களோ, 96 36ன்னு மாற்றிருக்காங்களோ, கொஞ்சம் இதில் நீங்கள் சந்தேகப்படணும். ஸோ மை பாயிண்ட் இஸ், எப்போ உங்களுக்கு UPSC பேப்பரில் நியூமெரிக்கல் வேல்யூ வந்தாலும் please think over, because it is very easy to change, very easy to confuse. எக்ஸாமினரோட வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். So think over it. The correct answer for this question is 2 and 3 only. Let me move on. So, are you surprised? But actually this is true. இப்போ இந்த எந்த விஷயத்துக்குமே நான் ஒரு 1 year ப்ரிப்பேர் பண்ணியிருக்க தேவையில்லை. ஒரு 6 months ஒரு கொஞ்சம் நாலேஜ், பேஸ் நாலேஜ் நீங்கள் கெயின் பண்ணிட்டு இந்த எலிமினேஷன் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி கொஞ்சம் உங்கள் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணாலே போதும். You have to become so familiar with the kind of UPSC questions that it will be quite easy for you to find the wrong questions or statements. உங்களுக்கு ராங் questions தெரியணும்னு கூட அவசியம் இல்லை. இந்த ஸ்டேட்மெண்ட்டில் ட்விஸ்ட் ஆகியிருக்க வாய்ப்பு இருக்குன்னு தோணினாலே போதும். Even on questions which you have no clue, you will be able to successfully mark the correct answer, eliminating the wrong choices. So, let me help you even more. One of the most important approaches is this 3-2-1-0 elimination method. இந்த மெத்தடை நம்ம 100, 25, 33, 25% கூட சொல்லலாம். இதோட மெயின் எய்ம் என்னன்னா, UPSC கொஷின் பேப்பரை நீங்கள் ஒரு 4 ஸ்டேஜஸ் ஒரு 4 ரவுண்டாக சால்வ் பண்ணணும். பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் ஆன்சர் சாய்ஸஸ் யூ எலிமினேட். ஓகேயா, நம்ம எப்போ கொஷின் பேப்பர் வாங்கினாலும், எப்போ UPSCயில் போய் ப்ரிலிம்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆனாலும் அட் அ ஸ்ட்ரெச் 1 to 100 லைனாக சால்வ் பண்ணக்கூடாது. யூ ஹேவ் டு டூ இட் இன் அட்லீஸ்ட் 3 rounds. ரவுண்ட் 1 3E அப்படின்னா என்னென்னா, 4 ஆப்ஷனில் நீங்கள் 3 ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிட்டீங்க. ஒரே ஆப்ஷன் இது உங்களுக்கு ஷியோர் ஷார்ட்டாக கரெக்டுன்னு தெரியும் அப்படின்னா 100% ஷியோர் கொஷின்ஸ். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் இதெல்லாம் நீங்கள் பண்ணி முடிச்சிங்கன்னா உங்கள் கான்ஃபிடென்ஸ் பயங்கரமாக பூஸ்டப் ஆகிருக்கும். அதாவது OMRல அங்கங்கே நீங்கள் ஷேட் பண்ணியிருப்பீங்க, ஓகே ஐ நோ சம்திங் அப்படின்னு. யோர் மென்டல் ஸ்டேட் வில் பி அ லிட்டில் காம். செகண்ட் ரவுண்டில் என்ன பண்ணணுன்னா, 2 ஆப்ஷன்ஸை எலிமினேட் பண்ண கொஷின்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 50% ஷியோர், ஒன்று ஏவா இல்லை பியான்னு எனக்கு தெரியல, சி ஆர் டி ஏதாவது ஒன்று தான் கண்டிப்பாக ஆன்சராக இருக்கும், அந்த மாதிரி இருக்க கொஷின்ஸ் இதையும் நீங்கள் கண்டிப்பாக அட்டென்ட் பண்ணியே ஆகணும். பிகாஸ் கரெக்டாக ஆச்சுன்னா நமக்கு 2 marks கிடைக்கும், தப்பாக ஆச்சுன்னா 0.66 marks தான் போகும். லுக் அட் திஸ், ப்ராஃபிட் ஆர் லாஸ் நம்ம படிச்சிருக்கோம்ல. ஸோ யூ ஹாவ் டு ஷியோர்லி அட்டென்ட் திஸ் கொஷின். 3வது ரவுண்டில் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் எலிமினேட் பண்ண முடிஞ்சுது அப்படிங்கிற கொஷின்ஸை நீங்கள் பார்க்கணும். 33% sure, 33% you will have the chance of getting it right. இது third round. First round நீங்கள் question paper பார்க்கும்போதே you should eliminate
என்னால் இந்த கொஷினை அட்டனே பண்ண முடியாது, என்னால் ஒரு ஆப்ஷன் கூட எலிமினேட் பண்ண முடியல. ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் கொஷின்ஸ். இந்த ஆர்ட் அண்ட் கல்ச்சர் கொஷின்ஸில் உங்களுக்கு தெரியவே இல்லைன்னா ஃபஸ்ட்டே அதை மார்க் பண்ணிவிடுங்க. ஸோ தட் நீங்கள் செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட் வருவோம் மறுபடியும் அந்த கொஷின் படிச்சுட்டே இருக்க தேவையில்லை. அந்த கொஷினை ஸ்ட்ரைக் ஆஃப் கூட பண்ணிவிடுங்க. என்னால் இதில் 0 எலிமினேட் பண்ண முடியல, இது என் கொஷின் கிடையாதுன்னு ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் ஈஸிலி மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஷின். பயங்கரமாக டைம் சேவ் ஆகும். ஸோ நீங்கள் இப்படி எலிமினேட் நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்ட் முடிக்கும் போதே கன்ஃபார்ம் கொஷின்ஸ் எந்த கொஷின் என்னால் சுத்தமாக தொடவே முடியாது, இது ரெண்டையும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா செகண்ட் அண்ட் தேர்ட் ரவுண்ட் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேர்ட் ரவுண்டு வரும்போது நமக்கு கொஞ்சம் தான் டைம் இருக்கும், பிரெயின் பயங்கர வேகமாக வேலை செய்யும். ஸோ டக்குன்னு உங்களால் ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ண முடியும். இந்த கொஷின்ஸில் ரிஸ்க் எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு உங்களால் ஒரு டெசிஷனுக்கு வர முடியும். இதை நீங்கள் பண்ணும்போது நீங்கள் தெளிவாக இருப்பீங்க. லைக் இதை நான் பண்ண போகிறேன், அடுத்து இதை பண்ண போகிறேன், இதை பண்ண போகிறேன்னா உங்களுக்கு ஒரு ரோட் மேப் மாதிரி இருக்கும். நீங்கள் ஈஸியாக இதை கிளியர் பண்ணலாம். ஒவ்வொரு தடவையும் நீங்கள் மாக் டெஸ்ட் எழுதுவீங்கல்ல ப்ரிலிம்ஸ்க்கு முன்னாடி, அப்போது உங்களோட அக்யூரசி ரேட் 98 கொஷின் கரெக்டாக எழுதி அதில் 50 தான் கரெக்ட் ஆன்சர், 98 கொஷின் அட்டென்ட் பண்ணி 50 தான் கரெக்ட் ஆன்சர் அப்படி இருந்ததுன்னா உங்கள் அக்யூரசி ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். யூபிஎஸ்சியில் நமக்கு அக்யூரசி ரேட் தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் அட்டன் பண்ணதே 70 கொஷின்ஸ் தான், அதில் 60 கொஷின்ஸ் கரெக்ட் அப்படின்னா உங்கள் அக்யூரசி ரேட் ரொம்ப ஹையாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ நம்மளோட அல்டிமேட் கோல் என்னென்னா அக்யூரசி ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது தான். ஸோ எப்போ நீங்கள் மாக் டெஸ்ட் எழுதினாலும் முடிஞ்சதும் இந்த மாதிரி ஒரு அனாலிசிஸ் டேபிள் போடுங்க. 3 கொஷின் நான் 100%ன்னு நினச்சி போட்ட எத்தனை கொஷின் கரெக்ட், 35 கொஷின்ஸ் நான் 100% கரெக்டுன்னு நினச்சேன், ஆனால் 32 தான் கரெக்ட். அப்படி இருந்ததுன்னா என்னோட அக்யூரசி ரேட் கொஞ்சம் தான் கம்மியாக இருக்குது. 50% நான் கரெக்டுன்னு நினச்சதில் எவ்வளோ கொஷின் எனக்கு கரெக்ட் ஆகிருக்கு. ஸோ 10 கொஷின்ஸ் தப்பாக இருக்குது. 10 கொஷின்ஸ்னாலே எனக்கு 3 சம்திங் மார்க் தான் குறையும், 6 சம்திங் மார்க் தான் குறையும். அதனால ஆனால் 25 கொஷின்ஸ் கரெக்டாக இருக்குது. ஸோ எவ்வளோ தூரம் நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறதுல எவ்வளோ கரெக்டாக இருக்குது. நீங்கள் 10 கொஷின்ஸ் விட்டுருக்கீங்க, அந்த மாதிரி நீங்கள் விட்டதில் எத்தனை கொஷின், ஒரு வேளை 100 கொஷின்ஸ் அட்டன் பண்ணால் என்னாகும் நான் இந்த டேபிள் போட்டிருக்கேன். உங்களால் 10 கொஷின்ஸ் தொடவே முடியல அப்படின்னா அந்த 10 கொஷினையும் நீங்கள் விட்டுருந்தீங்கன்னா 90 கொஷின்ஸ் தான் அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா நீங்களே உங்களுக்கு அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 50 மாக் டெஸ்ட் எழுதுறீங்க ப்ரிலிம்ஸ்க்கு முன்னாடினா இந்த மாதிரி டேபிள் போட்டிங்கன்னா உங்களோட ஸ்ட்ராங் ஏரியாஸ் என்ன, பாலிட்டியில் நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன் இல்லை இது தப்பாக இருக்கேன் அப்படின்னு நீங்களே ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். அண்ட் நான் சொன்ன எலிமினேஷன் ட்ரிக்ஸ் வந்து யூனிவர்சலாக எல்லாருக்குமே அப்ளை ஆகும். உங்களுக்கு அப்படின்னு சில ட்ரிக்ஸை நீங்களே கூட இன்வென்ட் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணும்போது இட் வில் பி ஈவன் மோர் ஈஸி ஃபார் யூ. ஸோ நீங்கள் ஒரு 140 மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க, அதில் நெகட்டிவ் மார்க்கில் உங்களுக்கு ஒரு 20 மார்க்ஸ் தப்பாகுது அப்படின்னா அட்லீஸ்ட் நீங்கள் 30 கொஷின்ஸ் தப்பு பண்ணிங்கன்னா கூட 20 மார்க்ஸ் உங்களுக்கு போகும். அப்படி போனால் கூட யூ வில் பி லெஃப்ட் வித் 120 மார்க்ஸ் கட் ஆஃப் which is the safer zone. எழுதி முடிச்சுட்டு வந்து ஈவினிங் வந்து மூஞ்சி கழுவிட்டு நீங்கள் மெயின்ஸ்க்கு படிக்க ஆரம்பிச்சிடலாம். அந்த அளவுக்கு சேஃபர் ஜோன் திஸ் 120 மார்க்ஸஸ். இதுதான் நம்மளோட அல்டிமேட் எய்ம் ஃபார் ப்ரிலிம்ஸ் 2021. So I want to say a few things. Before adopting this approach in actual UPSC exam, you should test and master this method. நான் சொன்ன மாதிரி அட்லீஸ்ட் 50 மாக் டெஸ்ட்டில் you have to adopt this method. உங்களை நீங்களே அனலைஸ் பண்ணிக்கணும், which is good, which is bad, which trick is working for you, which is not. Then only you can execute this technique perfectly in the actual UPSC prelims. After following this approach, soon after each mock, prepare a chart like the one that was mentioned in the previous slide. If probability of getting a question correct is more than 25%, அதாவது 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிட்டீங்க, 3 ஆப்ஷன் அதாவது 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 50% சான்ஸ் இருக்குது. ஒரு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணியிருக்கீங்கன்னா 33% சான்ஸ் இருக்குது. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக டேக் அன் இன்டெலிஜென்ட் ரிஸ்க், டேக் அ calculated risk and intelligent guessing. calculated ரிஸ்க்கும் இன்டெலிஜென்ட் கெஸ்ஸிங்கும் தான் உங்களோட ஸ்கோரை கண்டிப்பாக பூஸ்டப் பண்ணும். Now, I'll give you a few more examples from this year's question. Consider the following statement that best describes social cost of carbon.
அதாவது கார்பன் எஜெக்ஷன் நடக்குதுல நம்ம அதை படிச்சுட்டே தானே இருக்கோம். இட் இஸ் கெட்டிங் இன் டு த அட்மாஸ்பியர். அதோட சோஷியல் காஸ்ட் என்னன்னு கேட்குறாங்க. சோஷியல் ஸ்டடீஸ்னால் என்ன? சொசைட்டியை பற்றி படிக்கிறது, ஓகேயா. அப்புறம் சோஷியல் சயின்ஸ்னால் என்ன? எப்படி நாடு இருக்க மொத்தத்தில் மக்களை பற்றி படிக்கிறது. ஸோ சோஷியல் காஸ்ட் ஆஃப் கார்பன் அப்படின்னா கார்பன் ரிலீஸ் ஆகுறதுனால சொசைட்டிக்கு என்ன காஸ்ட், என்ன ப்ரைஸ் ஒரு சொசைட்டி கொடுக்கணும் பிகாஸ் ஆஃப் கார்பன் ரிலீஸ். ஃபஸ்ட் சென்டென்ஸே பாருங்கள், லாங் டேர்ம் டேமேஜ் டன் பை 1 ton ஆஃப் கார்பன் இன் அ 1 year. ஸோ ஒரு சொசைட்டி 1 ton ஆஃப் கார்பன் எமிட் பண்ணால் அது எவ்வளோ டேமேஜை தாங்கணும் அப்படிங்கிறது தான் சோஷியல் காஸ்ட் ஆஃப் கார்பன் அப்படின்னு ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் சொல்கிறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப, இதுதான் ஆக்சுவலாக கரெக்ட் ஆன்சர். இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப சேஃபாக இருக்குது அப்படின்னு யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன், ஒரு வருஷத்துக்கு ஒரு கண்ட்ரிக்கு எவ்வளோ ஃபாசில் ஃபியூவல்ஸ் வேணும், அதுக்கு எவ்வளோ குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணும், இது சம்மந்தமே இல்லை. ஒரு கிளைமேட் ரெஃப்யூஜி ஒரு நியூ பிளேஸில் அடாப்ட் ஆகிற எஃபர்ட்டை நம்ம காஸ்ட்டுன்னு சொல்லுவோமா? நோ. கான்ட்ரிபியூஷன் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் பர்சன் டு த கார்பன் ஃபுட் பிரிண்ட், ஒரு பர்சன் அவனை நம்ம சோஷியல்னு சொல்லுவோமா? இண்டிவிஜுவல் இல்லைனா ஹியூமன் காஸ்ட் அப்படி சொல்லியிருப்போம். சோஷியலுங்கும் போதே ஒரு சொசைட்டியே இன்வால்வ் ஆகுது, இதை காஸ்ட்ன்னு வேறு சொல்கிறோம். அதனால ஒரு வருஷத்துக்கு கார்பன் எமிஷன்னால ஒரு சொசைட்டி எவ்வளோ தூரம் டேமேஜை ஃபேஸ் பண்ணுது அப்படிங்கிறது தான் சோஷியல் காஸ்ட் ஆஃப் கார்பன். இந்த ஸ்டேட்மெண்ட்டை படித்து பார்த்துருந்தீங்கனாலே நீங்கள் கரெக்ட் ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கலாம். அடுத்து, which of the following practices are eco-friendly agriculture? அதாவது என்விரான்மெண்ட்டை டேமேஜ் பண்ணாத அக்ரிகல்ச்சர் எது? crop diversification. எஸ், பிகாஸ் ஒரே வகையான க்ராப் போட்டுகிட்டே இருந்தோம்னா அந்த சாயிலுக்கு அது ரொம்ப கெடுதல். ஒரே வகையான நியூட்ரியன்ஸை சாயில்லேருந்து எடுத்துகிட்டே இருக்கும். அதனால் வேறு வேறு க்ராப் போடுறது நல்லது. லெக்யூம்னா நமக்கு தெரியும், பல்சஸை கல்டிவேட் பண்ணுங்கன்னு தான் நம்ம எல்லா கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கட்டும், நியூஸ் பேப்பராக இருக்கட்டும், ரைஸ்க்கு அதிகம் எம்எஸ்பி தராங்கன்னு அதை பண்ணாதீங்க, பல்சஸ் கல்டிவேட் பண்ணுங்கன்னு தான் நம்ம படிச்சுட்ருக்கோம். ஸோ எஸ், பல்சஸ் கல்டிவேஷனை இன்டென்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். அடுத்தது டென்சியோமீட்டர் யூஸ். இது உங்களுக்கு தெரியலனா பிரச்சனையே இல்லை, பதறாதீங்க, ஹோல்டில் போடுங்க. அடுத்தது வெர்டிக்கல் ஃபார்மிங். அதாவது இப்போ அப்பார்ட்மெண்ட்லாம் இருக்குன்னா நமக்கு இந்த மாதிரி ஃபார்ம் பண்ண லேண்ட் கிடைக்காது. அப்படி இருக்கும்போது ஒன்று செவுத்துலேயோ இல்லைன்னா அப்பார்ட்மெண்ட் ஹைரைஸ் பில்டிங்ஸில் கொஞ்சம் பால்கனிலேயோ அந்த மாதிரி பண்ணுறது என்விரான்மெண்ட்டுக்கு ஈஸி தான். ஸோ 1, 2, 4 இருக்க ஆப்ஷன் இது, ஒரே ஆப்ஷன் இது தான் இருக்குது. ஸோ யூ கேன் கம் டு அ கன்க்ளூஷன். Next one. In India, cyber insurance-ல எதெல்லாம் கவர் ஆகும்? Cost of restoration of the computer system in case of malware disrupting. அதுக்காக தான் நம்ம இன்ஷூர் பண்ணுறதே. Second one, cost of a new computer if some miscreant willfully damages it. யாராவது வேணும்னே வந்து இடிச்சிட்டாங்கன்னா புது வண்டி வாங்கி தரதுக்கு இன்சூரன்ஸ் தருவாங்களா? மாட்டாங்க. ஸோ லெட்ஸ் புட் திஸ் இன் ஹோல்ட். அடுத்து, cost of hiring a specialized consultant to minimize the loss in case of cyber extortion. உங்ககிட்ட யாராவது காசு கேட்டு மிரட்டுறாங்க அப்படிங்கும் போது ஒரு கன்சல்டண்ட்டை நீங்கள் ஹையர் பண்ணிக்கிறது இந்த இன்சூரன்ஸில் கவர் ஆகுமா? ஃபோர்த் ஆப்ஷன் பாருங்கள், the cost of defense in court of law if any third party files a suit. ஸோ டிஃபென்ஸ் காஸ்ட்டும் கவர் ஆவாங்க. ஸோ ஒரு இன்சூரன்ஸில் என்னெல்லாம் கவர் பண்ணுன்னா நீங்கள் ஒரு 2 ஆப்ஷனுக்கு தானாகவே நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிடலாம். ஸோ 50% chance of getting this right. The correct answer is B. Next one, which of the following statement explain the impact of industrial revolution? Industrial revolution எப்போ நடந்தது? In the beginning of 19th century. நம்ம ஒரே ஒரு லைன் படிச்சிருந்தா போதும். பிரிட்டிஷில் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடந்தப்போ இந்தியாவில் டீஇண்டஸ்ட்ரியலைசேஷன் நடந்துட்டு இருந்தது. இந்த ஒரு லைன் நமக்கு தெரிஞ்சால் போதும், ஓகே? அது ஸ்டாட்டிக் போர்ஷன், அது பேசிக் நாலேஜ். அது இல்லாமல் ஆப்ஷன்ஸ்லேருந்து பார்க்கலாம். ஹெவி டியூட்டிஸ் வேர் இம்போஸ்ட் ஆன் த இம்போர்ட் ஆஃப் பிரிட்டிஷ் மேனுஃபேக்சர்ஸ். கிடையவே கிடையாது. அவங்களோட கூட்ஸ் தான் நம்ம மேலே வந்து திணிச்சாங்க. ஸோ இது நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. தேர்ட் ஒன், ரயில்வே லைன்ஸ் வேர் லேய்ட் இன் மெனி பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரி. நமக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் ரயில்வே லைனே 1853 தான் பண்ணாங்க. கொஷினில் என்ன கேட்குறாங்க? ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த 19th century, அதாவது 1850க்கு முன்னாடி.
டல்ஹவுசி பீரியடில் தான் இதை லே பண்ணுவாங்க. அட்லீஸ்ட் டல்ஹவுசி 1856 வரைக்கும் இருந்தார், ஸோ ரயில்வே லைன் அவர் தான் போட்டிருப்பாருனா அவர் இருக்க மாட்டார் அப்படின்னாவது நீங்கள் இதை ரிஜெக்ட் பண்ணலாம். அடுத்து மெஷின்ஸ் வேர் இன்ட்ரடியூஸ்ட் இன் இந்தியன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. பிரிட்டிஷ் நமக்கு பெருசாக நல்லதே பண்ணலை அப்படிங்கிறத பண்ணாலே உங்களால் இந்த 3 ஆப்ஷனும் ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம். ஒரே ஆப்ஷன் இந்தியன் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் வேர் ரூயின்ட். எஸ், இதை நம்ம நிறையா வாட்டி படிச்சிருக்கோம். ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். நான் இதில் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா சம் பேசிக் நாலேஜ் விச் யூ ஹவ் ஸ்டடீட் ப்ளஸ் எலிமினேஷன் டெக்னிக், அதாவது இன்டெலிஜென்ட் கெஸ்ஸிங் அண்ட் கால்குலேட்டட் ரிஸ்க். நெக்ஸ்ட் ஒன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபேக்டர்ஸ் வேர் அஃபெக்டிங் த ப்ரைஸ் ஆஃப் ரைஸ். ரைஸோட விலையை எதெல்லாம் அஃபெக்ட் பண்ணலாம்? எம்எஸ்பி. ஆமாம், ரொம்ப எம்எஸ்பி அதிகமாக இருந்ததுன்னா எல்லா கவர்மெண்ட்கிட்டே கொடுத்துருவாங்க. ஸோ மார்க்கெட்டில் ரைஸ் வரவே வராது, ஆப்வியஸ்லி ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகலாம். எஸ், MSP has a potential to influence the price. அடுத்து கவர்மெண்ட் ட்ரேடிங், வேறு கண்ட்ரியோட ட்ரேடிங் அந்த மாதிரிலாம் நம்ம நிறையா பண்ணுறோம் அப்படின்னு இருந்ததுன்னா நம்ம நாட்டில் டிமாண்ட் அதிகமாகும். எஸ், ப்ரைஸ் மாற வாய்ப்பு இருக்குது. கவர்மெண்ட் ஸ்டாக் பைலிங், அதாவது கவர்மெண்ட் குடோன்லேயே நிறையா, இப்போ ஏதோ ஒரு டிசாஸ்டர் வரப்போகுதுன்னு கவர்மெண்ட் நிறையா ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சதுன்னா ஆப்வியஸ்லி ப்ரைஸ் ஆஃப் ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து கன்சியூமர் சப்சிடி, ₹1 ரைஸ் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? விலை குறைய வாய்ப்பு இருக்குது. இங்கே அவங்க விலை ஏறுமானும் கேட்கல, இறங்குமானும் கேட்கல. ரைஸோட ப்ரைஸை என்ன ஃபேக்டர்ஸ்லாம் அஃபெக்ட் பண்ணும்? இந்த எந்த ஃபேக்டராக இருந்தாலுமே இட் வில் ஷியோர்லி அஃபெக்ட் த ப்ரைஸ் ஆஃப் ரைஸ். ஐ எம் ஜஸ்ட் யூஸிங் காமன் சென்ஸ். வித் ரெஃபரன்ஸ் டு இந்தியாஸ் பயோடைவர்சிட்டி, what are these? Ceylon frogmouth, coppersmith barbet, great-chinned minivet and white-throated redstart. இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கணும்னு அவசியம் இல்லை, இதெல்லாம் படிக்கவும் முடியாது. பிகாஸ் நம்ம 1 year எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறோம். எவ்வளோ பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுட்ருப்பீங்க. படிச்சிருந்தீங்கன்னா ஓகே, அப்படி இல்லைன்னா நான் எப்படி இதை ரிஜெக்ட் பண்ணுன்னு சொல்கிறேன். ஆம்ஃபிபியன்ஸ்னால் என்ன? லேண்ட் அண்ட் வாட்டரில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ராக். ரெப்டைல்ஸ்னால் என்ன? ஸ்னேக்ஸ் எடுத்துக்கலாம். ஃப்ராக், ஏதாவது ஒரு ஃப்ராகுக்கே போய் ஃப்ராக் மவுத்துன்னு பேர் வைப்பாங்களா? நோ, வாய்ப்பில்லை. ஐ மீன் சான்சஸ் ஆர் வெரி லெஸ். ஓகே, ஸோ இந்த ஆப்ஷனை நம்ம கொஞ்சம் சேஃபாக எலிமினேட் பண்ணலாம். ரெப்டைல்ஸில் ஸ்னேக்ஸ் வரும். ஸ்னேக்ஸ்க்கு எது த்ரோட், ஸ்னேக்ஸ்க்கு எது சின், இதெல்லாம் இருக்க சான்சஸ் ரொம்ப கம்மி. ஓகே, இதை ரிஜெக்ட் பண்ணலாம். ஸோ இது 2 இருக்குது. மோஸ்ட்லி பேர்ட்ஸுக்கு தான் ஃப்ராக் மவுத், பார்பெட், மினி வெட் அப்படியெல்லாம் பேர் வைக்க வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் நீங்கள் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிங்கன்னா யூ கேன் கெட் திஸ் ஆஸ் கரெக்ட் ஆன்சர். ப்ரைமேட்ஸ்னால் மங்கீஸ்க்கு போய் மினி வெட், ஒயிட் த்ரோட்டட் மங்கி இது வரைக்கும் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? கொஞ்சம் காமன் சென்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணால் போதும். 1 year நான் ஹிந்து படித்தேனே, இதெல்லாம் எனக்கு ஞாபகமே இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது. UPSC இஸ் லுக்கிங் ஃபார் பீப்புள் ஹூ கேன் சால்வ் நேஷன்ஸ் ப்ராப்ளம்ஸ். ஸோ அந்த மாதிரி இருக்க நீங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டி ப்ராப்ளம்ஸும் சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன், in India, why are some nuclear reactors kept under IAEA while others are not? இது ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டே வரலாம். Some are state owned and others are privately owned. Privately owned nuclear station உங்களுக்கு தெரியுமா என்ன? அந்த மாதிரி ஒன்று இந்தியாவில் கிடையவே கிடையாது. ஸோ இதை ரிஜெக்ட் பண்ணலாம். தேர்ட் ஆப்ஷன், some are operated by foreign enterprise, other are operated by domestic enterprise. இந்த மாதிரி ஃபெசிலிட்டியும் இந்தியா இஸ் it's not happening in India. Only government can have nuclear stations and nuclear reactors. Private players or foreign entities allowed கிடையாது. ரொம்ப பேசிக். அடுத்தது, some use uranium and other use thorium. இது நம்ம இதை விட செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி 2 ஆப்ஷனில் ஹோல்டு இருந்தால் எந்த ஆப்ஷன் மோர் சென்சிபிளாக இருக்குன்னு பார்க்கலாம். இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி, இது ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன். ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் எப்போ சீனுக்குள்ளே வரும்? சம் ஆஃப் தெம் யூஸ் இம்போர்ட்டட் யுரேனியம் அண்ட் அதர்ஸ் யூஸ் டொமெஸ்டிக் சப்ளைஸ். சில நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் இம்போர்ட்டட் யுரேனியம் யூஸ் பண்ணுறதுனால ஒரு இன்டர்நேஷ்னல் ஏஜென்சி அந்த சீனுக்கு வந்து இந்த யுரேனியமை பீஸ்ஃபுல் பர்பஸஸ்க்கு தான் யூஸ் பண்ணுவாங்க, இது மிஸ்யூஸ் பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு செகண்ட் ஆப்ஷன் கிளைம் பண்ணுது. இப்போ சொல்லுங்கள், 2 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் மோர் லாஜிக்கலி இருக்குது? ஸோ யூ கேன் அரைவ் அட் திஸ் ஆன்சர். ஓகே, தேர்ஃபோர் ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் எப்போ சீனுக்குள்ளே வரும் அப்படின்னா வேறு கண்ட்ரிலேருந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணுறீங்க, அதை பீஸ்ஃபுல் பர்பஸஸ்க்கு தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு இட் ஹேஸ் டு டூ. இதுக்கு இன்ஃபேக்ட் ஐஏஇயோட மேண்டேட்டே என்னென்னா யூ ஹாவ் டு செக் தட்
exports of uranium is minimized and a country is using uranium only for peaceful purposes. அந்த mandate, அந்த logo, motto இதெல்லாம் உங்களுக்கு தெரிய வேண்டாம், கொஞ்சம் லாஜிக் யூஸ் பண்ணாலே போதும். 36 இந்த question இருக்கிறதுலே ஈஸிங்க. அண்டர் கிசான் கிரெடிட் கார்டு ஸ்கீம் ஷார்ட் டேர்ம் கிரெடிட், அட்லீஸ்ட் நீங்கள் இங்கே கிரெடிட் கார்டுன்னு பார்க்க மிஸ் பண்ணியிருந்தாலும் ஓகே, இங்கே அவங்களே கொடுத்துருக்காங்க. ஷார்ட் டேர்ம் கிரெடிட் சப்போர்ட் இஸ் கிவன் ஃபார் வாட்? இதில் 5th question பாருங்களேன். ஒரு கிரெடிட் கார்டை வச்சு உங்களால் ஒரு வீடே கட்டிட முடியுமா? அப்புறம் ஒரு வில்லேஜுக்கே கோல்டு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட முடியுமா? வெறும் கிசான் கிரெடிட் கார்டு, ஒரு ஃபார்மருக்கு கொடுக்குற கிரெடிட் கார்டு, அதுக்கு எவ்வளோ பெருசாக லிமிட் இருந்துற போது? அதை வச்சு கேன் யூ கன்ஸ்ட்ரக்ட் அ ஃபேமிலி ஹவுஸ்? இந்த ஒரே ஒரு ஆப்ஷனை நீங்கள் எலிமினேட் பண்ணிங்கன்னா போதும், you can arrive at the correct answer. If you didn't know, Kisan credit card has a limit of maximum 3 lakhs. This is only for farmers, right? So பெருசா லிமிட் இருக்காது. அது இந்த லிமிட், இந்த நம்பர் உங்களுக்கு தெரியலனா கூட பரவாயில்ல, just use a common sense. Can you just use a credit card for constructing a house? No, right? அது ஒன்று எலிமினேட் பண்ணாலே you can get this as the correct answer. So my final words are, in exam, despite all your hard work, you will surely get difficult questions because 10 lakhs apply பண்ணி 4 lakhs are writing. 2019 only 2000 plus people went for interview and only 800 to 900 got selected. இவ்ளோ பேரை ஃபில்டர் பண்ணுனா, look at the task that is before UPSC. Surely you will get difficult questions. அதை நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க, எப்படி அதை இன்டெலிஜென்ட்டாக ஹேண்டில் பண்ணுறீங்கிறது தான் முக்கியம். So most of the objective type exam, UPSC இருக்கட்டும், Staff Selection Commission, whatever exam it is, they also have negative marking. What you have to decide is, are you going to unattempt the difficult questions? பார்த்து பயந்து வர போறீங்களா, இது நான் படிக்கவே இல்லை அப்படின்னு பயந்து வர போறீங்களா, இல்லை are you going to take intelligent guess? That is what is important. As you know, cracking competitive exam 50% knowledge இருக்கணும். As I said, the basic knowledge 1 year seriousா படிச்ச அந்த aspirant-ஆ இருந்தா surely you have basic knowledge. And 50% கொஞ்சம் strategies, skills, calculated risk எடுக்க தெரியணும் and intelligent-ஆ guess பண்ண தெரியணும். So the one thing that we should learn from this and every year's UPSC Prelims is, we have to master the art of observing. Question paperல இருக்க ஒவ்வொரு வேர்டும் we have to note down. எந்த வேர்டில் ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க, எந்த வேர்டில் இருந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் question paperலையும் நோட் பண்ணும். And how do you master this art of observing? By practice. நீங்கள் படிக்கும் போதும், இப்போது ஜியோகிரஃபி படிக்கிறீங்கன்னா 6th NCERT-லாம் சைடில் did you know அப்படின்னு ஒரு ஸ்மால் காலம் வரும், அதை நீங்கள் அப்சர்வ் பண்ணணும். அண்ட் நியூஸ் நீங்கள் படிக்கிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் கொஷின் பேப்பரில் நமக்கு வேறு சியாச்சின் கிளேஷியர்னு கேட்டிருந்தாங்க. ஒன்றுமே இல்லை, நீங்கள் ரெகுலராக நியூஸ் பேப்பர் எல்லா சீரியஸ் ஆஸ்பிரன்ஸுமே படிப்பாங்க. ஸோ நியூஸ் பேப்பரில் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி, எங்கே இருக்க சியாச்சின், மேலே இருக்கா கீழே இருக்கா, நுப்ரா வேலின்னு தனியாகவே நியூஸில் வந்தது, சியாச்சின் கிளேஷியரே தனியாக நியூஸில் வந்தது, லே டிஸ்ட்ரிக்ட் தனியாக நியூஸில் வந்தது, இதெல்லாம் தனித்தனியாக வந்த நியூஸ் ஐட்டம்ஸ். கொஞ்சம் அதெல்லாம் மேப்பில் எங்கே இருக்குது, ஒரு 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ண முடியுதா? கண்டிப்பாக இது அக்ஸைச்சனுக்கு ஈஸ்டில் கிடையவே கிடையாது, அந்த ஒரு ஆப்ஷனாவது எலிமினேட் பண்ண முடியுதாங்கிறது தான் நமக்கு தெரியணும். ஸோ this UPSC, it improves our personality and it also helps us to master the art of observing. இதை யார் மாஸ்டர் பண்ணுறாங்களோ they will surely clear UPSC Prelims and they will be surely in the final merit list. I hope this video was useful to you. Kindly drop your queries in the comment section below. Thank you guys.